வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு விமென்ஸ் டே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். விமென்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். நான் என்ன செய்ய போகிறேன்னா, கார்ன் வச்சு ஒரு கட்லெட் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். கேரட் எடுத்துருக்கேன், ஆனால் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மிளகாய், மஞ்சள் பொடி, சால்ட்டு, கரம் மசாலா பொடி, அப்புறம் பிரெட் க்ரம்ஸு, கார்ன்ஃப்ளவர் மாவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே வெஜ் பிரியாணி செஞ்சுட்டேன். சூப்பராக அருமையாக வெஜ் பிரியாணி செஞ்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே போவீங்களா, இல்லைனா வீட்லேயே என்ஜாய் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். சூப்பராக வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட் செய்யலாம். ஸ்வீட் முடிஞ்சால் செய்வோம். கேரட் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பீன்ஸு, பச்சை பட்டாணி அது கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் வதக்கி நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம இந்த கார்னை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஓரளவு. இப்போ இந்த ஆலுவை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வெங்காயம், தட்டி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், காரம் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அப்படியும் போடலாம், வதக்கியும் போடலாம். கொஞ்சம் கேரட்டு, வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா ஆஃப் குக் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். நான் வதக்கிடுறேன், ஏன்னா ஒரு கேரட் தான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இதில் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதெல்லாம் பைண்டிங்காக தான். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். காய வச்சு தான் நம்ம நல்லா இப்போ கலக்கணும். தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை. நீங்கள் இது ரவுண்ட் ஷேப்பு, இல்லைனா ஹார்ட் ஷேப்பு, எது வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைனா கூட அப்படியே உருட்டி கூட நாம் எடுத்துக்கலாம். இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா டீப் ஃப்ரையும் பண்ணலாம். மாதிரி ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி எடுத்துகிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போடலாம். இல்லைனா கூட நம்ம அப்படியே கூட நம்ம போடலாம். பிரெட் க்ரம்ஸ் வேண்டானா, ஏன்னா இது நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துடலாம். ஒரு 3-4 போட்டு எடுங்க, பிரியாமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்வீட் தான் சேர்ப்பேன். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான கீ, அப்புறம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானலியில் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் சுகர், அது ஒரு 1/4 கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம். இது கரைஞ்சா போதும். இப்போ இது கரைஞ்ச பிறகு நம்ம அந்த சக்கரவள்ளி கிழங்கை மேஷ் பண்ணி இதில் சேர்க்க வேண்டியது தான். ஒரு விதமான அல்வா பாத்திரத்துக்கு தான் வரும் இது.
பாருங்கள் நல்லா கொதிச்சு இப்படி வந்தோடனே பாருங்கள் ஒரு ஆஃப் கம்பி பதம்னு சொல்லுவாங்களே, அவ்வளோதான். நல்லா கொதிச்சாலே போதும். இப்போ வந்து மேஷ் பண்ண சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துருவோம். பாருங்கள் கட்டாய் வருது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலர் வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். இதுவே வந்து கலர் நல்லாயிருக்கு, வேணால் நம்ம கலர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துடலாம். ரொம்ப கீ வந்து இதுக்கு தேவைப்படாது. ஒரு 4 ஸ்பூன் தான் விட்டுருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வானலியில் ஒட்டாமல் வருது. இது அவ்வளோவா கெட்டிப்படாது. ஸ்வீட் மாதிரி கட் பண்ண முடியாது, அவ்வளோவா இப்படி தான் வரும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கீ வந்து ஸ்மியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அல்வா பதத்தில் தான் இருக்கும். இல்லைனா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரூ அஃப்ஸாவை கலந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிரப்பு விட்டுக்கலாம். கோல்டு வாட்டர் விட்டுக்கலாம். இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் கூட சேர்த்துக்கலாம், வேணாம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த விமன்ஸ் டேக்கு பாருங்கள் ஸ்வீட்டு, அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி, கட்லெட்டு, ஜூஸ் எல்லாம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி விமன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.